சரவணன், 4 பேர் பேசினதையும் கேட்டீங்க. எதிர்க்கட்சியாக இன்றைய குடியரசுத் தலைவர் உரை என்ன மாதிரி நம்பிக்கையை கொடுத்திருக்கு எதிர்க்கட்சிகளுக்கு? இது வந்து நிறைய டேட்டாஸ் வேற கலெக்ட் பண்ணிட்டே இருந்தீங்க. 45 மினிட்ஸா நீங்க சீனி சக்கரை சித்தப்பா ஏர்டெல் எழுதி நக்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லிட முடியுமா? குடியரசுத் தலைவர் உரையை போய் நம்ம அப்படி பேச முடியுமா? அதுக்கு முதல் எக்ஸாம்பிளே என்ன அப்படின்னா, இந்த அரசாங்கத்திற்கு மெஜாரிட்டி இருக்கிறது அப்படின்றாங்க. எந்த அரசாங்கத்துக்கு மெஜாரிட்டி இருக்கு? இது பாஜகவிற்கு வந்து இந்த அரசாங்கத்துக்கு மெஜாரிட்டி இருக்குன்னா அவங்க என்டிஏவை சொல்லியிருக்கலாம். இது ஏதோ பாஜகவிற்கு மெஜாரிட்டி இருக்குது அப்படின்றது போல் பேசுவது, ஏதோ பாஜக வந்து 240லேருந்து அப்படியே 290 சீட்டுகளோ 300 சீட்டுகளோ அப்படியே பிரதமர் உரைக்கு பிறகு அப்படியே ஜம்ப் செய்தது போல் ஒரு மாய தோற்றத்தை வந்து உருவாக்க முயல்கிறார்கள். அதுக்காக தான் அந்த கமெண்ட்டை வந்து சொன்னேன். இப்போது நண்பர் வந்து பேசும்பொழுது முதல்ல எதை பற்றி பேசினார்னா, செங்கோலை பற்றி பேசினார். செங்கோலுக்கும் பாஜகவிற்கும் என்ன சம்பந்தம்? ஃபஸ்ட்டு, செங்கோல்னா செம்மையான கோல், செம்மையான நேர்மையான ஆட்சி, செழுமையான ஆட்சியை கொடுக்குறவங்க செங்கோலை பற்றி பேசலாம். இது கொடுங்கோல் ஆட்சி. செங்கோலுக்கு வந்து எதிர்ப்பதம் கொடுங்கோல். 10 வருடங்களாக ஒரு கொடுங்கோல் ஆட்சியை நடத்திவிட்டு நாங்கள் வந்து செங்கோலை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறோம், இதனால் தமிழ்நாட்டிற்கு பெருமை. செங்கோலை வந்து நீங்கள் வந்து ஏன் அங்கே வச்சுருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து தமிழ்நாட்டை வந்து இப்படி இழிவு செய்கிறீர்களே, தமிழ்நாட்டின் மீது உங்களுக்கு அக்கறை இல்லையா? இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுக இதை பற்றி கேள்வி எழுப்பக்கூடாதா அப்படின்லாம் சொல்லி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆமா, நீங்க கேள்வி எழுப்பலையா? தமிழ்நாடு பண்பாடு சார்ந்த ஒன்றை நீங்க கேள்வி எழுப்பித்தானே. செங்கோல் வந்து எதுடைய அடையாளம்? செங்கோல் வந்து முடியாட்சியுடைய அடையாளம். ஒரு மன்னர் வந்து அடுத்ததாக போகும்போது செங்கோலை கொடுத்துட்டு போவாங்க. நம்ம இங்கே என்ன முடியாட்சியில் இருக்குமா? இல்லை திரு மோடி அவர்கள் வந்து அவரை வந்து மன்னராக, அவர் வந்து அவரை மன்னராக பாவித்து கொண்டு தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அதோடைய சிம்பாலிசமாக செங்கோல் இருக்குது அப்படின்னா அதை ஏன் எல்லாரும் தலையில் தூக்கி வச்சு கொண்டாட வேண்டும்? இப்போது தமிழ்நாட்டுக்கு வந்து இப்படின்றாங்க. இன்றைக்கி தமிழர் விரோத கட்சி, தமிழ்நாட்டுடைய நலனுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரே கட்சி எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அனைத்து உலகத்திலையும் அனைத்து இந்தியாவிலையும் இருக்கக்கூடிய ஒரே கட்சி பாஜக. 2 சம்பவங்களை என்னால் குறிப்பிட்டு சொல்ல முடியும். இன்றைக்கி வந்து ஃபாக்ஸ்கானில் வந்து ஒரு அன்வெரிஃபைடு அலிகேஷன் எல்லா இடத்துலையும் வருது. அதாவது வந்து கல்யாணமான பெண்களை வந்து ஃபாக்ஸ்கான் நிறுவனத்தில் வந்து வேலைக்கு எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகைகளில் செய்தி வந்திருக்கு. அந்த நிறுவனம் இன்னைக்கு மறுத்திருக்காங்க. அப்படி கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு பின்னால் என்ன இருக்குன்னு பார்க்கணும். உடனே அதான் அதுக்கு தான் உடனே ஒன்றிய அரசு என்ன செய்கிறது அப்படின்னா, பத்திரிகையில் செய்தி வந்திருக்கு, பத்திரிகையில் 1000 செய்திகள் வருகிறது. உடனே இந்த செய்தியை வைத்து இதற்கு வந்து தமிழ்நாடு அரசு உடனடியாக பதிலளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்டு வெல்ஃபேர் இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து லெட்டர் வருது. அதை வந்து உடனே பிரபலப்படுத்துகிறாங்க. என்ன காரணம்? தமிழ்நாட்டில் அந்த இண்டஸ்ட்ரியல் கிளைமேட் சிறப்பாக இருக்கிறது, அதற்கு ஒரு களங்கத்தை கற்பிக்க வேண்டும் என்ற உள்நோக்கத்தில் இது செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்னாடி வந்து தமிழ்நாட்டுடைய முதல்வர் ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வைத்தார். இங்கே வர இருக்க வேண்டிய அந்த செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியை மிரட்டி $1 பில்லியன் இண்டஸ்ட்ரி மிரட்டி குஜராத்துக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள்னு சொல்லி பொதுவெளியில் குற்றச்சாட்டை வைத்தார். யாராவது மறுத்தார்களா? அதை இல்லை வந்து இப்போது தமிழ்நாட்டு பாஜக இருக்கிறது, அது நிஜமாவே தமிழ்நாட்டு நலனுக்காக செயல்படக்கூடிய கட்சி அப்படின்னா, மிரட்டியோ எப்படியோ கொண்டு போன குஜராத்துக்கு கொண்டு போன அந்த இண்டஸ்ட்ரியை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்திருக்கணும்ல, அதுக்கு ஏதாவது முயற்சி எடுத்திருக்கணும்ல. எங்க என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் இங்கே தமிழ்நாட்டு பாஜகவினர்? வரதராஜன், நான் உங்களுக்கு நேரம் தரேன். அதே போல இன்னொரு சம்பவம் இன்னைக்கு நடந்திருக்கு. என்னன்னா, தமிழ்நாட்டுடைய முதல்வர் ஒரு அற்புதமான திட்டத்தை அறிவிக்கிறார். ஹோசூரில் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறார். இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சி, தமிழ்நாட்டுடைய நலனுக்காக வேலை செய்யக்கூடிய கட்சினா என்ன பண்ணுவீங்க? அறிவித்திருக்கிறாரா முதல்வர்? ஓகே, நல்ல விஷயம். ஹொசூரில் ஏர்போர்ட் வந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸ்ரீபெரும்பூர்லேருந்து இருக்கிறது தான் நம்முடைய அந்த இண்டஸ்ட்ரியல் பாத்வே, இண்டஸ்ட்ரியல் ஹைவே. அங்கேருந்து ஹொசூர் வரைக்கும் ஈஸியாக போயிடுவாங்க. ஸ்ட்ரைட்டாக வந்து வெளிநாட்டினர் வந்து நிறைய முதலீடு செய்திருக்கிறார்கள், நிறைய வெளிநாட்டு இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, ஸ்ட்ரைட்டாக அவங்க ஹொசூரில் இறங்கி ஈஸியாக இருக்கும், அந்த ஏரியா டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுவார்கள். ஆனால் திரு அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காரு இன்னைக்கு? பப்ளிசிட்டிக்காக தமிழ்நாட்டுடைய முதல்வர் இப்படி ஒரு கருத்தை முன்வைக்கிறார். அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன? தமிழ்நாடு வளர்ச்சி அடையக்கூடாது, தமிழ்நாடு எந்த வகையான முன்னேற்றத்தையும் பெற்றுவிடக்கூடாது. ஒரு தேசிய அங்கே 10 வருஷமாக ஆட்சியில் இருக்கிறாங்க, இங்கே இருக்க அவங்க நாங்கள் வந்து தமிழ்நாட்டுடைய தலைவர் நாங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய திரு அண்ணாமலை அவர்கள் நிஜமாவே
நிஜமாவே தமிழ்நாட்டு மக்கள் மீது அக்கறை உடையவராக இருந்தால் என்ன சொல்லியிருக்கணும்? முதல்வர் இப்படி சொல்லியிருக்கிறார், இதில் வந்து பல சிக்கல்கள் இருக்கிறது, ஆனால் பாஜக வந்து தமிழ்நாடு வளர்ச்சிக்காக உறுதுணையாக இருக்கும், இப்படிப்பட்ட திட்டத்தை நாங்கள் வரவேற்கிறோம், இதற்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா அது தமிழ்நாட்டு மக்கள் வயிற்றில் வந்து பாலை வார்த்திருக்கும். ஆனால் அது எப்படி வந்துடும்? அது எப்படி வரும்? இது எப்படி போவோம்? இது வந்து பப்ளிசிட்டிக்கான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்ன ஒரு அற்பத்தனமான அரசியல் இது? நீங்களும் நேர்மறையான ஒரு அரசியல் முரணுடைய சித்தாந்த முரணுடைய எதிர்கொள்றீங்க. அப்படிங்கும் பொழுது அவர்களும் அப்படியே தானே உங்களை எதிர்கொள்வாங்க. அதுதான் சொல்றேன், சித்தாந்த முரண்னா திமுகவுடைய செயல்பாடுகளை விமர்சியுங்கள். நீங்க வந்து திமுக இதை சரியாக செய்யவில்லை, அரசு ஏதாவது ஒரு தவறு நடந்துச்சுன்னா சுட்டி காட்டுங்க, விமர்சனம் செய்யுங்கள், தவறில்லை. ஆனா தமிழ்நாட்டு மக்களுக்காக ஒசூர்ல இருக்கவங்களாம் யாரு? தமிழ்நாட்டு மக்கள் தானே அவங்களாம், தமிழ்நாடுல தானே இருக்கு ஒசூர். அப்ப அங்கு வரக்கூடிய அந்த திட்டத்தை இப்படி வந்து எதிர்க்கிறார்கள், கண்மூடித்தனமாக எதிர்க்கிறார்கள். அப்படின்னா என்ன காரணம்? திமுக மேல இவர்களுக்கு இருக்கக்கூடிய வெறுப்பு. நாடாளுமன்றத்தில் தொடர்ந்து இங்கே வைப்பது 40 எம்பிக்கள் எப்படி செயல்பட போகிறார்கள் அப்படிங்கிற கேள்வி தொடர்ந்து வைக்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் எதிர்க்கட்சியாக இந்த 40 எம்பிக்களுடைய செயல்பாடுகள் எப்படியானதாக இருக்க போகிறது? இல்லை, இப்போ இது வந்து பலமுறை சொல்லியிருக்கிறோம். இந்தியாவுடைய மனசாட்சியாக 2019 39 எம்பிக்கள் தமிழ்நாட்டில் இருந்து போனாங்க. இந்தியாவுடைய மனசாட்சியாக செயல்பட்டார்கள். அவர்கள் அந்த மனசாட்சியாக செயல்பட்ட காரணத்தினால தான் இன்னைக்கு வந்து பாஜக 303 240க்கு வந்திருக்கு. பாஜக கொண்டு வந்த எல்லா மக்கள் விரோத சட்டங்களையுமே எதிர்த்தது யாருன்னா ஒரே கட்சி, இதுதான் திமுக தான். பாஜக கொண்டு வந்த மற்ற எல்லா கட்சிகளுமே ஏதாவது 1-2 சட்டங்களை வந்து ஆதரிச்சிருப்பாங்க. பொருளாதார இடஒதுக்கீடாக இருக்கட்டும், இல்லை வந்து அதுக்கு ஏதாவது ஜம்மு காஷ்மீர் ரீஆர்கனைசேஷன் ஆக்டாக இருக்கட்டும், அது எல்லாத்துக்குமே வந்து ஏதாவது ஒரு ஆதரவு கொடுத்துருக்காங்க. ஆனால் திமுக மட்டும்தான் எந்தவித சமரசமும் செய்யாமல் பாஜக கொண்டு வந்த எல்லா மக்கள் விரோத சட்டங்களையும் தொடர்ந்து எதிர்த்து அதுக்கு வந்து ஒரு கன்சென்சஸ் இந்தியா முழுக்க அதற்கு ஒரு கன்சென்சஸ் உருவாக we are the conscience keepers of the entire nation. அதே பணியை மீண்டும் இங்கே தொடர்வோம். இப்போ விவசாயிகள் சட்டம் வந்துச்சு, அதை எதிர்த்தோம், அதை எதிர்த்து இங்கே ஓட்டு போட்டோம், தீர்மானம் நிறைவேற்றினோம், தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பி வைத்தோம். அந்த விவசாயிகள் சட்டம் வாபஸ் வாங்கப்பட்டதா இல்லையா? அதே போல நீட் சட்டம் கொண்டு வந்தாங்க, பாஜக தான் கொண்டு வந்துச்சு நீட் சட்டத்தை. அந்த சட்டத்திற்கு எதிராக இந்த முறையும் உங்களுக்கு சவாலான ஒன்றாகத்தான் நாடாளுமன்ற செயல்பாடுகள் இருக்க போகிறது அப்படிங்கிறதுக்கான சமிங்கைகள் 2 நாள்லயே தெரிஞ்சிச்சு. அதுதான் சொல்றேன், இது வந்து போன முறை மாதிரி இந்த முறை இருக்காது. ஒரே காரணம் என்னன்னா நம்பர்ஸ். இப்போ இன்னொரு முக்கியமான ஒரு இதுவும் நடந்துட்டு இருக்குது. என்ன அப்படின்னா மூமெண்ட்ஸு. இப்போ என்னன்னா இதுதான் ஐ திங்க் இந்த பாஜக ஆட்சிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தலைவலியாக மாறப்போகிறது. பாஜக ஆட்சி தொடருமா இல்லையா என்பது வந்து இந்த புள்ளியில தான் இருக்கு. என்ன அப்படின்னா திரு ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் பாஜகவிற்கு நாங்கள் ஆதரவு கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி போய் வாலண்டியரே ஆதரவு கொடுத்துருக்காரு. அவர் வாலண்டியரே ஆதரவு கொடுத்தாரா இல்லை பாஜக சொல்லி ஆதரவு கொடுத்தாரான்னு தெரியல. பாஜகவுடைய தயவில் ஆட்சியை பிடித்திருக்கிறார்னு சொல்லலாம் திரு சந்திரபாபு நாயுடு. இல்லை திரு சந்திரபாபு நாயுடைய தயவில் வந்து பாஜக பெரும்பான்மையை வைத்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்லலாம். எல்லா இடத்துலையும் வந்து இப்போ போய் திரு ஜெகன்மோகன் ரெட்டி நாங்கள் பாஜகவிற்கு ஆதரவுன்னு சொன்னால் திரு சந்திரபாபு நாயுடு என்ன செய்ய போகிறார்? சந்திரபாபு நாயுடு வந்து பரவாயில்லைங்க, அவருடைய ஒரே குறிக்கோள் என்னவா இருக்குது? சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய ஒரே குறிக்கோள் ஜெகன்மோகன் ரெட்டியோடைய அரசியலை ஒழிக்க வேண்டும். அவரை வந்து பர்சனல் எனிமிட்டி அந்த அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு இப்போ சமீப வரலாற்றில் எந்த இரு தலைவர்களுக்கும் இவ்வளவு பர்சனல் எனிமிட்டி இல்லை. அந்த 2 பேருக்கும் அவ்வளோ பர்சனல் எனிமிட்டி இருக்குது. அப்படிப்பட்ட இதில் வந்து எப்படி பாஜக வந்து இதை சமாளிக்க போகிறது அப்படின்றது இருக்கு. இது வந்து சவாலாக தான் இருக்கும். தலைவலி கிடையாது, இது அவங்க தலைவலின்னு கடந்து போயிட முடியாது. ஏன்னா இதுதான் வந்து எல்லா இடத்துலையும் ரிஃப்ளெக்ட் ஆக போகிறது. என்னுடைய கணிப்பு என்ன அப்படின்னா பாஜக வந்து ஜஸ்ட் போஸ்டரிங். இப்போ வந்து எங்களால் இந்த ஆட்சி நாங்கள் வந்து மாறவே இல்லை, 240 சீட்டு ஜெயிச்சதெல்லாம் பிரச்சனை கிடையாது எங்களுக்கு, அதனால் நாங்கள் மாறிவிடுவோம் என்று நினைக்கிறீர்களா? கிடையாது பாருங்கன்னு சொல்லிட்டு டப்புன்னு ஒரு நாள் இந்த ஆட்சி கவலை போகுது.